بسم الله الرحمن الرحيم والسماء ذات البروج واليوم الموعود وشاهد ومشهود قتل أصحاب الأخدود النار ذات الوقود إذ هم عليها قعود وهم على ما يفعلون بالمؤمنين شهود وما نقموا منهم إلا أن يؤمنوا بالله العزيز الحميد الذي له ملك السماوات والأرض والله على كل شيء شهيد إن الذين فتنوا المؤمنين والمؤمنات ثم لم نحمده نصلي على رسوله الكريم. விண்ணும் மண்ணும் விரிகதிரும் வெண்மதியும் வெளியும் தாரகையும் வியக்க வைக்கும் கோள்பளவும் ஜின்னும் மனுவும் ஜீவனுள்ள படைப்பினமும் இன்னும் பலவும் இயக்குகின்ற வல்லோனாம் எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக அவனுடைய தூதர் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரை பின்பற்றி நடந்த உத்தம தோழர்கள் மீதும் இந்த சமூக விழிப்புணர்வு பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய இஸ்லாமிய சொந்தங்களின் மீதும் எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளாக ஒருதாய் வயிற்று பிள்ளைகளாக இருக்கக்கூடிய முஸ்லிமல்லாத எங்களுடைய இந்து கிறித்தவ பெருமக்கள் மீதும் மற்றும் ஆங்காங்கே நின்று இந்த கூட்டத்தின் வாயிலாக என்ன சொல்கின்றார்கள் என்பதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அருமையான சொந்தங்களின் அத்துணை சொந்தங்களின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் மற்றா பெருங்கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று உரைத்தவனாக என்னுடைய இந்த உரைக்குள்ளே செல்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, சமூக விழிப்புணர்வு பொதுக்கூட்டம் என்கின்ற தலைப்பில் இந்த விஎம் தெருவில் இதுவரைக்கும் யாரும் எந்த ஒரு இஸ்லாமிய அமைப்பும் இந்த இடத்தில் இப்படி ஒரு கூட்டத்தை போட்டிருக்குமா என்பது எனக்கு தெரியவில்லை. அப்படியே போட்டிருந்தாலும் இப்படி ஒரு தலைப்பின் கீழ் போட்டிருக்குமா? என்ன தலைப்பு? இங்கே பேசக்கூடிய அத்துணை தலைப்புகளையும் பார்த்தோம் என்றால் தந்தை பெரியார் அவர்களை பற்றியும் அவர்கள் இந்த மண்ணிலே போதித்த, அவர்கள் இந்த மண்ணிலே பின்பற்ற சொன்ன பகுத்தறிவை பற்றியும் சுற்றி சுற்றி அந்த தலைப்புகளுக்குள்ளேயே அனைத்தும் வருகின்ற அளவுக்கு இந்த தலைப்புகளின் ஊடாக ஒரு பொதுக்கூட்டம் இங்கே நடந்திருக்குமா என்பது, இஸ்லாமிய அமைப்புகள் அதை நடத்தி இருக்குமா என்பது முதலாக தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஏன் இத்தனை ஆண்டுகளுக்கு பின்னாலே இஸ்லாமிய சொந்தங்கள் கொள்கைக்கு பெரியாரை துணைக்கு அழைப்பது ஏன் என்கின்ற சந்தேகம் இயல்பாகவே நம்மிலே எழும். ஏனென்று சொன்னால் தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் தந்தை பெரியாரை அறிந்து வைத்திருக்கிறவர்கள், அவர் கடவுள் இல்லை என்று பிரச்சாரம் செய்தவர், கடவுளை வணங்குபவன் காட்டுமிராண்டி, கடவுளை வணங்கச் சொல்லி பிரச்சாரம் செய்கின்றவன் முட்டாள் என்றெல்லாம் சொன்ன பெரியாரை முஸ்லிம்கள் தங்களுடைய இஸ்லாத்திற்கு துணைக்கு அழைப்பது ஏன் என்கின்ற ஒரு கேள்வி எழும். நியாயமான கேள்வியும் கூட. ஏனென்று சொன்னால் இரண்டுக்கும் நேர் எதிர் முரணான சிந்தனைகள் உடையதாக வெளி தோற்றத்திலே பார்த்தால் உங்களுக்கு தெரியும்.
இஸ்லாம் கடவுள் இருக்கிறார் என்று சொல்கின்றது. தந்தை பெரியார் அவர்களோ கடவுள் இல்லை என்று இந்த மண்ணிலே பிரச்சாரம் செய்தார் என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். அப்போ இரண்டுக்கும் முரணாக இருக்கிறது என்கின்ற கேள்வி இயல்பாகவே நம்மிலே எழும். ஆனால் ஒரு உண்மையை நாம் உணர வேண்டும். தந்தை பெரியார் அவர்களை பொறுத்தவரையிலே எடுத்த எடுப்பிலே அவர் கடவுள் இல்லை என்று ஒரு காலத்திலும் சொன்னதில்லை. அவர் ஆரம்ப காலகட்டத்திலே பார்த்தோம் என்றால் அவர் கடவுளின் பெயரால் நடக்கின்ற அநீதிகளை கண்டு அக்கிரமங்களை கண்டு அந்த கடவுளின் பெயரால் நடக்கின்ற பல்வேறு மோசடிகளை கண்டு ஆன்மீகவாதிகள் கடவுளின் பெயரால் நடத்துகின்ற பல முட்டாள்தனமான மோசமான காரியங்களை பார்த்துவிட்டு இப்படி இதையெல்லாம் செய்யக்கூடியவன் இதையெல்லாம் சொல்லக்கூடியவன் கடவுள் என்றால் அவன் கடவுளே அல்ல. இப்படிப்பட்ட மோசமான மனிதனை மனிதன் ஒருவன் உயர்ந்தவன் இன்னொருவன் தாழ்ந்தவன் என்று பிரித்து வைக்குமானால் அதை சொன்னவன் கடவுள் இல்லை. மனிதனிலே இந்த மனித குலத்திலே பிறந்த அத்துணை பேரும் சமம் என்று சொல்லாத மனிதர்களுக்குள்ளே ஏற்ற தாழ்வினை கற்பிக்கின்ற தீண்டாமையை போதிக்கின்ற வர்ணங்களை போதிக்கின்ற வருணாசிரம கொள்கையை போதிக்கின்ற ஒரு மதம் இருக்குமானால் அந்த மதம் எனக்கு தேவையில்லை. மனிதன் ஒருவன் உயர்ந்தவன் இன்னொருவன் தாழ்ந்தவன் ஒருவன் தலையிலிருந்து பிறந்தவன் இன்னொருவன் கடவுளின் காலிலே இருந்து பிறந்தவன் என்று ஒரு கொள்கை சொல்லுமானால் அதை ஒரு மதம் சொல்லுமானால் அந்த மதத்தை ஒரு கடவுள் சொல்லுவாரானால் அந்த கடவுள் எனக்கு தேவையில்லை. இதைத்தான் பெரியார் அவர்கள் என்ன சொன்னாரே முதலாக சொன்னார். அவர் ஆரம்ப காலத்திலே காசிக்கு செல்கின்றார். அங்கே காசியிலே பல மோசமான மதத்தின் பெயரால் ஆன்மீகத்தின் பெயரால் சாமியார்கள் செய்கின்ற அட்டூழியங்களை பார்க்கின்றார். பார்த்துவிட்டு அவர் இந்த முடிவுக்கு வருகின்றார். டாக்டர் அப்துல்லா தமிழக மண்ணிலே டாக்டர் அப்துல்லா அவர்கள் தந்தை பெரியாரினுடைய கொள்கையை ஏற்று பல வருட காலம் பிரச்சாரம் செய்தவர். அவரிடத்திலே ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. என்ன கேள்வி? தந்தை பெரியார் அவர்கள் கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடியவர், கடவுளை கற்பித்தவன் முட்டாள், அதை வணங்குபவன் காட்டுமிராண்டி என்று சொல்லக்கூடிய அந்த கேள்வி அவரிடத்திலே கேட்கப்பட்ட போது அவர் மிக தெளிவாக ஒரு பதிலை சொன்னார். கடவுளை உண்டாக்கியவன் முட்டாள் என்று பெரியார் சொன்னார். நானும் அதைத்தான் சொல்கின்றேன். அப்துல்லாவாக இருந்து கொண்டு சொல்கின்றேன், கடவுளை உண்டாக்கியவன் முட்டாள். கடவுளை உண்டாக்கியவன் முட்டாள். ஆனால் கடவுளை உண்டாக்கியவன் முட்டாள் என்று சொல்கின்றதே இஸ்லாம் அப்படி சொல்லவில்லை. கடவுளை எவன் உண்டாக்கினானோ அவன் முட்டாள், கடவுள் தான் நம்மை உண்டாக்கினான் என்று சொல்வதுதான் இஸ்லாம். அப்படி உண்டாக்கப்பட்ட கடவுள்களை எவனாவது வணங்கினால் அவன் என்னது மோசமானவன், அவன் காட்டுமிராண்டி என்று சொல்லி பெரியார் சொன்னார். அதைத்தான் நானும் சொல்கின்றேன் என்றார். அப்ப கடவுளை உண்டாக்கியவன் முட்டாள் என்று சொன்னால் இஸ்லாமும் அதைத்தான் சொல்கின்றது. உங்களுடைய கரங்களினாலேயே உருவாக்கி கொண்ட கடவுள்களுக்கு நீங்கள் பூஜைகளும் புனஸ்காரங்களும் செய்கின்றீர்களா என்று கேட்கிறது. இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய ஏகத்துவ இமாம் என்று சொல்லப்படுகின்ற அந்த இப்ராஹிம் என்கின்ற ஆபிரகாம் என்று சொல்லப்படுகின்ற அந்த தூதர் தன்னுடைய தந்தையிடத்திலே சொல்கின்றார், தந்தையே, திருமறை குர்ஆனிலே வருகின்ற வசனம், இதுகால இப்ராஹிம அபீக ஆஸர அத்தத்தஹிது அஸ்னாமன் ஆலிஹா, நீங்கள் உங்களது கரங்களினாலேயே ஒரு சிலைகளை உருவாக்கி கொண்டு அதை வணங்குகின்றீர்களே, இது முட்டாள்தனமாக இல்லையா என்று கேட்கின்றார். இதைத்தான் டாக்டர் அப்துல்லா பெரியார் தாசன் அவர்கள் சொன்னார். கடவுளை உண்டாக்கியவன் முட்டாள் என்று தந்தை பெரியார் சொல்கின்றார், அதையே நானும் சொல்கின்றேன் என்றார். அப்ப என்னது? இதிலே எந்த வேற்றுமையும் இல்லை. இதற்கு முன்னால் இங்கே ஒரு கேசட் ஒளிபரப்ப கொண்டிருந்தது. இங்கே இருக்கின்ற சகோதரர்கள் கேட்டிருக்கலாம். அதுல ஜாகிர் நாயக் அவர்கள் சொல்வார், இந்த உலகத்திலே இருக்கின்ற அத்துணை பேரை விடவும் நமக்கு மிக நெருக்கமானவர்கள், இஸ்லாத்துக்கு மிக நெருக்கமானவர்கள் யார் என்று சொன்னால் இந்த கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய நாத்திக கொள்கையை உடையவர்கள். ஏன் தெரியுமா என்று சொல்வார்.
இஸ்லாத்தினுடைய கொள்கை, அடிப்படை கொள்கை என்னவென்று சொன்னால் லா இலாஹ இல்லல்லாஹ், கடவுள் இல்லை, இல்லல்லாஹ் அல்லாஹ் ஒருவனை தவிர. லா என்றால் இல்லை, இலாஹ் என்றால் கடவுள், இல்லா என்றால் தவிர, அல்லாஹ் என்றால் ஒரு கடவுள். அந்த ஒரு கடவுளை தவிர வேறு கடவுள் இல்லை என்பதை இஸ்லாத்தினுடைய அந்த அடிப்படை கொள்கை ஆரம்பிக்கின்ற இடமே லா இலாஹ, கடவுள் இல்லை, இல்லல்லாஹ் ஒருவனை தவிர என்று சொல்கின்ற இந்த இஸ்லாத்திற்கு மிக நெருக்கமானவர்கள் யாரு? முதல் பாதி கலிமாவை ஏற்றுக்கொண்டவர்கள், லா இலாஹ, கடவுளே இல்லை என்பதை ஏற்றுக்கொண்ட இந்த சகோதரர்கள் இருக்கிறார்கள் பார்த்தீர்களா? இவர்கள்தான் மிக நெருக்கமானவர்கள். ஏனென்று சொன்னால் தந்தை பெரியார் அவர்கள் சொல்கின்றார்கள், 1000 கடவுளை கட்டிக்கொண்டு அழுகின்றவர்களை விட என்னுடைய இஸ்லாமிய சகோதரர்கள் எவ்வளவோ மேல். கடவுள் என்று 1000 பேரை கட்டிக்கொண்டு அழுவதை விட ஒரு கடவுள் இருக்கின்றார் என்று சொல்கின்றார்களே, அவர்கள் மேல் என்று தந்தை பெரியார் அவர்கள் சொல்கின்றார்கள். இப்போ நாம் இந்த இடத்தில இன்னொன்றையும் சொல்ல வேண்டி இருக்கிறது. இங்கே மிக அழகான வாசகத்தை இங்கே வைத்திருக்கிறார்கள் நம்முடைய தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தைச் சேர்ந்த நம்முடைய தோழர்கள். ஐயா, நீங்கள் வலியுறுத்திய சாதி ஒழிப்பு, சமத்துவம், சுயமரியாதை பாதையில் இதோ இளைய தலைமுறை என்று ஒரு அற்புதமான வாசகத்தை இங்கே வைத்திருக்கிறார்கள். இதுதான் அடிப்படை, இதுதான் அடிப்படை. இதற்காகத்தான் தந்தை பெரியார் அவர்கள் இஸ்லாத்தை நோக்கி செல்லுங்கள். எதற்காக? சாதி ஒழிய வேண்டுமா, நீங்கள் இஸ்லாத்தை நோக்கி செல்லுங்கள். சமத்துவம் கிடைக்க வேண்டுமா, நீங்கள் இஸ்லாத்தை நோக்கி செல்லுங்கள். அடுத்தது என்னது? சுயமரியாதை, சுயமரியாதை கிடைக்க வேண்டுமா, நீங்கள் இஸ்லாத்தை நோக்கி செல்லுங்கள் என்று சொன்னார்கள். இத பெரிய இதுக்கு பெரிய இதெல்லாம் தேவையில்லை. சாதாரணமா நீங்க இன்றைக்கு கண் முன்னாலே பார்க்கலாம். இந்த சாதி ஒழிப்புக்காக தந்தை பெரியார் காலத்திலே அவர்கள் 1919 இருந்து அவர்கள் இறந்து மரணிக்கின்ற 1970 வரைக்கும் அவர் இந்த கொள்கையிலே உறுதியாக நின்றார். இந்த கொள்கையில, இந்த தீண்டாமை ஒழிப்பில, சாதி ஒழிப்பில, சமத்துவம் மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதிலே அவர் உறுதியாக நின்று போராடியதை நாம் பார்க்க முடிகின்றது. அவர் தொடர்ந்து ஒரு கருத்தை, கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலமும் தொடர்ந்து ஒரு கருத்தை வலியுறுத்தியிருக்கிறார் என்றால் அது இன இழிவு நீங்குவதற்கு மக்கள் எல்லாம் இந்த இஸ்லாத்திற்கு சென்றுவிட வேண்டும் என்பதைத்தான் அவர் எடுத்துச் சொல்லியிருக்கிறார். கிட்டத்தட்ட 1919 இருந்து அவர் மரணிக்கின்ற கடைசி நாட்கள் வரையிலும் அவர் இதை சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால் அதை நாம் இன்றைக்கு கண்கூடாக பார்க்க முடியும். இன்றைக்கு வரைக்கும் இந்த மண்ணிலே பெரியார் சொன்னதை ஏற்காத காரணத்தினால் சாதி ஒழியவில்லை என்பதை நாம் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சாதியை ஒழிப்பதற்கு என்னென்ன திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்தார்கள்? தந்தை பெரியார் அவர்களிடத்திலே இருந்து பிரிந்து அறிஞர் அண்ணா அவர்கள் என்னங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை துவங்கி இந்த ஆட்சி அண்ணாவினுடைய ஆட்சி என்றார், தந்தை பெரியாருடைய ஆட்சி என்றார். அண்ணா தன்னிடத்திலே இருந்து பிரிந்து சென்றாலும் கூட தந்தை பெரியார் அவர்களை தலைமையிலே வைத்திருந்தார்கள். கடைசி வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தலைவர் என்கின்ற பதவிக்கு, அந்த நாற்காலிக்கு வேறு யாரையும் வைக்காமல் தந்தை பெரியாரைத்தான் தலைவராக வைத்து அது 67 ஆட்சி கட்டிலே அமர்ந்த போது இது தந்தை பெரியாருடைய ஆட்சி, இந்த ஆட்சியை நாங்கள் தந்தை பெரியாருக்கு சமர்ப்பிக்கிறோம் என்று சொல்லி அந்த தந்தை பெரியாருடைய கொள்கைகளை செயல்படுத்துவதற்காகத்தான் இந்த ஆட்சி என்று சொன்னார். எந்த ஆட்சி? தந்தை பெரியார் விரும்பிய ஆட்சி என்றார்கள். ஆனால் தந்தை பெரியார் விரும்பியது எந்த ஆட்சி என்பது நம்ம அப்புறம் வருவோம். தந்தை பெரியார் விரும்பிய ஆட்சி என்று சொல்லி சாதியை ஒழிப்பதற்காக பல்வேறு திட்டங்களை தீட்டினார்கள். என்ன திட்டம் திட்டாங்க? முதலாவதாக சாதியை ஒழிக்க வேண்டும் என்றால் சமபந்தி போஜனங்கள் நடத்த வேண்டும். சாதியை ஒழிக்கணும்னா என்ன செய்யணுமா? சமபந்தி போஜனங்கள் நடத்த வேண்டும் என்று சொல்லி சமபந்தி போஜனங்கள் நடத்தினார்கள். எங்கே? கோயில்களிலே அனைத்து சாதியினரையும் வரிசையாக உட்கார வச்சு சோத்த போட்டா சாப்பிட்டு போட்டு சாதி போயிரும் என்று சொன்னாங்க. சாதி ஒழிவதற்கு என்ன வழிமுறையை கண்டுபிடிச்சாங்கன்னு பாருங்க.
வரிசையில உட்கார வச்சு எல்லாத்துக்கும் சமபந்தி போஜனம் நடத்தினா சாதி ஒளிஞ்சு போயிரும் என்று நினைத்தார்கள். சாதி ஒளிந்ததா? ஒளியவில்லை என்று தந்தை பெரியாரே சொல்கின்றார். எப்படி சொல்றாரு? அவருடைய 1936 என்ன சொல்றாரு? நீடாமங்கலத்திலே ஒரு சமபந்தி போஜனம் நடக்குது. தந்தை பெரியார் இருந்த காலத்திலே நீடாமங்கலத்திலே ஒரு சமபந்தி போஜனம் நடக்கிறது. அந்த சமபந்தி போஜனத்திலே தாழ்த்தப்பட்ட மக்களை சேர்ந்த சிலர் அந்த சமபந்தி போஜனத்திலே உட்கார்ந்து சாப்பிட்டு விட்டார்கள் என்பதற்காக அவர்களுக்கு என்ன செய்யப்பட்டுச்சு? தலை வலிக்கப்பட்டு, மொட்டை போடப்பட்டு, சாணிப்பால் ஊத்தப்பட்டு அந்த நீடாமங்கலத்திலே மிக மோசமான நிலை ஏற்பட்டது. இது தந்தை பெரியாருடைய கவனத்துக்கு வருகிறது. எது? தாழ்த்தப்பட்ட மக்களை நீங்க எல்லாம் வாங்கப்பா, ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்டா சாதி போயிரும் கூப்பிட்டு உட்கார்ந்து அமைச்சர் பெருமக்களோட உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு எந்திரிச்சு போனதுக்கு அப்புறமா என்ன சொல்லப்பட்டுச்சு? அவங்கள பூரா புடிச்சு கொண்டு வாங்க. ஏன்னா உங்களுக்கு சமபந்தி போஜனமா கிடைக்குது, புடியவன முட்டையை போடு, சாணிப்பால தலையில ஊத்து என்று சொல்லி அந்த யார் ஆதிக்க சாதி என்று சொல்லப்படுகின்றதோ அவர்களால் இந்த தலித் சகோதரர்களுக்கு தந்தை